Dear students, welcome to Biokingdom. In this video, we are going to see about lymphoid organs. Last video la types of immunity பத்தி பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் descriptionல கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. Immune system of an organism consists of several structurally and functionally different organs and tissues that are widely dispersed in the body. Immune system அப்படின்னா எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா structurally functionally different organs and tissues இதெல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யறதுக்கான ஆர்கன்ஸ் நம்ம பாடியில அங்கங்க என்ன செஞ்சிருக்கு டிஸ்பர்ஸ் ஆகி இருக்குது. இதெல்லாம் சேர்த்தது தான் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். What are lymphoid organs? The organs involved in the origin, maturation and proliferation of lymphocytes. Lymphocytes தான் lymphoid organsக்கும் immune systemத்துக்கும் முக்கியமான வேலையை செய்யுது. lymphocytes மூலமா தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ எந்தெந்த ஆர்கன்ஸ்ல lymphocytesோட origin, maturation, proliferation நடக்குதோ they are called as lymphoid organs. Based on their functions, the lymphoid organs are classified into two types. The first one is primary or central lymphoid organs and secondary or peripheral lymphoid organs. நமக்கு nervous systemத்துல எப்படி central nervous system, peripheral nervous systemனு படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் primary lymphoid organs and secondary lymphoid organs. First of all, you should know what is the function of primary lymphoid organs. They provide appropriate environment for lymphocytic maturation. Lymphocytes immune systemத்துல main part பிடிக்குது. இந்த lymphocytes எங்க கரெக்டா மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு கரெக்டான environment இருக்குதோ அந்த ஆர்கன்ஸ் தான் நம்ம primary lymphoid organs அப்படின்னு சொல்றோம். Then the secondary lymphoid organs என்ன பண்ணி செய்யுது அப்படின்னா they trap antigens and make it available for mature lymphocytes. Mature lymphocytes கிட்ட அந்த ஆன்டிஜனை கொண்டு வந்து they destroy the antigen. ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்றது தான் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, வாட் ஆர் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்? தைமஸ், போன் மேரோ, தே ஆர் நோன் அஸ் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்டேஸ் ரிங். வால்டேஸ் ரிங்னா எதெல்லாம்? லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ், இந்த மூணு சேர்ந்தது தான் வால்டேஸ் ரிங். தென் பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, லிம்ஃப் நோட்ஸ், ஸ்ப்ளீன், lamina propria, phase patch, mesenteric lymph nodes, urinogenital lymphoid tissues இது எல்லாமே secondary lymphoid organs. இதெல்லாம் பற்றி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். What are primary lymphoid organs? In birds நீங்க பாத்தீங்கன்னா bursa fabricius அப்படிங்கிற அந்த ஆர்கனும், mammals பாத்தீங்கன்னா bone marrow and thymus gland இதெல்லாம் தான் primary lymphoid organs ஃபங்க்ஷன் ஆகுது. primary lymphoid organs என்ன பண்ணுது? they involved in the production and early selection of lymphocytes. lymphocytes ஓட ப்ரொடக்ஷனுக்கும் early செலெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த lymphocytes are antigenic specificity. எப்படின்னா ஸ்பெசிபிக் ஆன்டிஜனுக்கு ஏத்த ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸை இது என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த பிரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ்ல மெச்சூர் ஆற லிம்போசைட்ஸ் மட்டும் தான் they will become immunocompetent cells. அதாவது நோய் எதிர்ப்பு திறன் மிக்க செல்களாக மாற முடியும். பிரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற எல்லா லிம்போசைட்ஸுமே இது ஃபுல்லாவே டி செல்ஸ் பி செல்ஸா கன்வெர்ட் ஆகுமானா இல்ல, 1% மட்டும் தான் immunocompetent செல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இன் மேமல்ஸ் பாத்தீங்கன்னா பி செல் மெச்சுரேஷன் occurs in bone marrow and T cell maturation occurs in thymus. அப்போ bone marrow B cell, thymus T cell. அப்போ B for B, T for thymus அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. First primary lymphoid organ thymus பத்தி பார்க்கலாம். Thymus is a flat and bilobed organ located behind the sternum. ஸ்டெர்னம்க்கு பின்னாடி, மார்பெலும்புக்கு பின்னாடி above the heart. இதுதான் ஹார்ட்டுக்கு மேலே இருக்குது. இது வந்து bilobed அப்படின்னு சொல்றோம். 2 லோப் இருக்குது. Each lobe of the thymus contains numerous lobules. ஒவ்வொரு லோப்லயும் பார்த்தீங்கன்னா many lobules, நிறைய குட்டி குட்டி lobules இருக்குது. இந்த lobules ஒவ்வொன்றுமே separated by connective tissue called செப்டா. ஒன்னொன்னும் செப்டா அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால செப்பரேட் ஆகி இருக்குது. இந்த லாபியூல்ஸோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லாபியூல்ஸ்லயும் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ்னு சொல்றோம். இந்த அவுட்டர் கார்டெக்ஸ் இஸ் டென்ஸ்லி பேக்டு வித் இம்மெச்சூர் டி செல்ஸ். இம்மெச்சூர் டி செல்ஸால இந்த கார்டெக்ஸ் நிறைஞ்சு இருக்குது, விச் இஸ் கால்டு தைமோசைட்ஸ். இன்னர் மெடுலால பார்த்தீங்கன்னா இன்னர் கம்பார்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் மெடுலா. மெடுலா இஸ் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் வித் மெச்சூர் தைமோசைட்ஸ். அப்போ அவுட்டர் கார்டெக்ஸ்ல இம்மெச்சூர் டி செல்ஸ் இருக்கு, உள்ள மெடுலால பாத்தீங்கன்னா மெச்சூர் தைமோசைட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது.
One of its main secretions is the hormone thymosin. Thymus secrete பண்ற ஹார்மோனுக்கு பேரு thymosin அப்படின்னு சொல்றோம். What is the function of thymosin? It stimulates the T cell to become mature and immunocompetent. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல தான் இந்த லிம்போசைட்ஸ் அட்டன் இம்யூனோகாம்பிடன்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த இம்யூனோகாம்பிடன்ட் பவரை இது கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த தைமோசின். அதற்கு தேவையான ட்ரைனிங்கை தைமோசின் தான் கொடுக்குது. ஓகேயா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தைமோசின் வந்து அதனுடைய டீன் ஏஜ்ல வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் பிகின்ஸ் டு ஆட்ரோஃபி. ஆட்ரோஃபி மீன்ஸ் பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிக்கு ஃபுல்லி growth ஆன தைமஸ் இருக்குது. இந்த பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தைமஸ் செல்ஸ். தென் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓல்டுல பாத்தீங்கன்னா அதனுடைய செல்ஸ் தன்னை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? ஆட்ரோஃபி ஆனது. அதனுடைய செல்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சு இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அடிபோஸ் டிஷ்யூ. பாத்தீங்கன்னா அப்படி வயசாக 50 இயர்ஸ்ல 75 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த தைமஸோட செல்ஸ் எல்லாமே டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது தான் நமக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால தான் கொரோனா வைரஸ் வந்து ஆஃப்டர் 60 இயர்ஸ் அதிகமா தாக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டியூரிங் த நியோநேட்டல் அண்ட் ப்ரீ அடலசன்ட் பீரியட். அதுக்கப்புறமா இட் அட்டென்ஸ் டீக்ரடேஷன். Next primary lymphoid organ is bone marrow. Bone marrow is a lymphoid tissue found within the spongy portion of the bone. பாத்தீங்கன்னா இதுதான் spongy portion of the bone. இதுல bone marrow சேஃபா பாதுகாப்பா இருக்குது. Bone marrow contains stem cells known as hematopoietic cells. Stem cellsனா என்ன ஆகும்? They can differentiate into other cells. அதுதான் stem cells னு சொல்றோம். hematopoietic cellsனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். blood cells ஃபார்ம் ஆகுற cells தான் hematopoietic cells அப்படிங்கிறோம். அப்போ இந்த bone marrowல இருக்கிற stem cells have the ability to மல்டிப்ளை த்ரூ செல் டிவிஷன். அது செல் டிவிஷன் மூலமா நிறைய மல்டிப்ளை ஆகி அது ஸ்டெம் செல்ஸாகவே ரிமைன் ஆகும். அல்லது தே ஆர் டிஃபரன்ஷியேட் அண்ட் மெச்சூர் இன்டு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. அதான் ஹீமட்டோபாய்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆர்பிசி டபிள்யூபிசில எல்லா டைப்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டெம் செல்ஸ் அல்லது ஹீமட்டோபாய்டிக் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர் செல்ஸையும் ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து டி செல்ஸ் பி செல்ஸ் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு டி செல்ஸ் பி செல்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது ஒரே கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த போன் மேரோ. போன் மேரோ ரெட் போன் மேரோ தான் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் ப்ரீமெச்சூர் டி செல்ஸும் ப்ரீமெச்சூர் பி செல்ஸும் உருவாகுது. இந்த ப்ரீ டி செல்ஸ் என்ன ஆகுதுன்னா சர்க்குலேஷன் மூலமாக பிளட் மூலமாக தைமஸை அடையுது. தைமஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கார்டெக்ஸ் பகுதியில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இம்மெச்சூர் டி செல்ஸ் அதிகமாக இருக்கும். தென் உள்ள மெடுலாக்கு போக போக அந்த தைமோசினோட ஹெல்ப்போட எதன செய்யும் டி செல்ஸ் ஆர் மெச்சூர் ஆகி லிம்போசைட்ஸ் உள்ள இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ பி செல்ஸ் என்ன ஆகுதுன்னா போன் மேரோவிலேயே மெச்சூர் ஆகுது. அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பி செல்ஸ் போன் மேரோ, டி செல்ஸ் தைமஸ் அப்படின்னு பார்த்தோம். தென் அவங்க மெச்சூர் ஆன இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் சர்க்குலேஷன் மூலமா எங்க போறாங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ் அதாவது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸுக்கு போறாங்க. அங்க போய் தான் நமக்கு பாடிக்கு தேவையான இடத்துல தேவையான இம்யூனிட்டியை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சா ஃபேப்ரிசியஸ். இட் இஸ் த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் ஆஃப் பேர்ட்ஸ். மேமல்ஸ்ல போன் மேரோவுக்கு பதிலா பேர்ட்ஸ்ல பர்சா ஃபேப்ரிசியஸ் அதனுடைய வேலையை செய்யுது. இட் இஸ் அட்டாச் டு த டார்சல் சைடு ஆஃப் த க்ளோயக்கா. அடுத்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா போன் மேரோவுக்கு பி லிம்போசைட்ஸ் மாதிரி பர்சா ஃபேப்ரிசியஸுக்கும் பி லிம்போசைட்ஸ். அப்போ பி ஃபார் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி லிம்போசைட்ஸ் பிரிங்ஸ் அபவுட் ஹியூமரல் இம்யூனிட்டி. அப்போ பேர்ட்ஸ்ல ஹியூமரல் இம்யூனிட்டி கொடுக்கறது பி லிம்போசைட்ஸ் எங்க மெச்சூர் ஆகுது? பர்சா ஃபேப்ரிசியஸ்ல. சரி, அப்போ T lymphocytes என்ன immunity கொடுக்குது? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நவ் இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக். இந்த பிரேக் டைம்ல உங்க பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் 2 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். விச் லிம்ஃபாய்டு ஆர்கன் டெவலப் ஃபர்ஸ்ட் இன் த அனிமல் ஸ்பீசிஸ்? அனிமல் ஸ்பீசிஸ்ல எந்த லிம்ஃபாய்டு ஆர்கன் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகுது? த செகண்ட் கொஸ்டின் இஸ் விச் இஸ் த பிக்கஸ்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்? எது ரொம்ப பெரிய லிம்ஃபாய்டு ஆர்கன்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பற்றி பார்க்கலாம்.
செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னா என்ன நடக்குது? அங்க ஆன்டிஜன் இஸ் லோக்கலைஸ்ட். எங்க ஆன்டிஜன் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு எஃபெக்டிவ்லி எக்ஸ்போஸ் டு மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ்க்கு கொண்டு வந்து அதை டெஸ்ட்ராய் பண்றது தான் இதனுடைய ஒர்க். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ், அப்பெண்டிக்ஸ், பேயஸ் பர்ச், அடுத்தது டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ், ஸ்ப்ளீன், மால்ட் மீன்ஸ் மியூக்கசால் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, கால்ட் மீன்ஸ் கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, பால்ட் மீன்ஸ் bronchial or tracheal associated lymphoid tissue. இதெல்லாம் பற்றி நம்ம டீடைலா பார்க்கலாம். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ப்ளீன். இட் இஸ் லொகேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி க்ளோஸ் டு த டயஃப்ரம். டயஃப்ரம்க்கு க்ளோஸா இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் பி அண்ட் டி செல்ஸ் ரெண்டுமே இருக்குது. அப்ப பி செல்ஸ் ஃபார் ஹியூமரல் ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, அப்ப டி செல்ஸ் ஃபார் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரெண்டுமே இது நமக்கு கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இட் சர்வ்ஸ் அஸ் த கிரேவ்யார்ட் ஃபார் ஏஜ்டு ரெட் பிளட் செல்ஸ். ஏஜ்டு ரெட் பிளட் செல்ஸ்லாம் இங்க தான் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஸ்டோர் ஹவுஸ் அல்லது ரிசர்வ் டேங்க் அண்ட் செட்டிங் பெட் ஃபார் பிளட் அப்படிங்கிறதும் இது முக்கியமான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டான்சில்ஸ், அதாவது பேலட்டைன் டான்சில்ஸ் மேலே நம்ம வாயில் இருக்குது இல்லையா, அதுதான் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டான்சில்ஸ் ஆர் அ பேர் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ மாசஸ் லொக்கேட்டட் அட் த பேக் ஆஃப் த த்ரோட். இந்த த்ரோட்டில் பேக்கில் இருக்குது இல்லையா, ஃபேரிங்ஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம டான்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான்சில்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா விச் ஹெல்ப் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம மவுத்துக்குள்ளே வாய்க்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நுழையாமல் பாதுகாக்கிறது தான் டான்சில்ஸோட வேலை. இந்த ஸ்டாப் இன்வேடிங் ஜெர்ம்ஸ் இன்க்ளூடிங் பாக்டீரியா அண்ட் வைரஸ் கூட உள்ள நுழையாம பாதுகாக்குது. சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டான்சில்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சின்ன பசங்க நிறைய கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றதுனால இந்த டான்சில்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான லிம்போசைட்ஸை செக்ரீட் பண்ணுது. இந்த அதிகப்படியான லிம்போசைட்ஸ்னால இந்த டான்சில்ஸ் என்னது பல்ஜ் ஆகி நம்மளோட சலைவாவை கூட நம்ம விழுங்க முடியாத பெயின் வந்துடுது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா இதை சர்ஜரி பண்ணி கூட ரிமூவ் பண்றதுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகப்படியான ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி கூல் ஃபுட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேயஸ் பேச்சஸ். பேயஸ் பேச்சஸ் ஆர் ஓவல் ஷேப்டு ஏரியாஸ் ஆஃப் திக்கன் டிஷ்யூ. பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டெஸ்டினோட வால், ஸ்மால் இன்டெஸ்டினோட வால். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா வில்லே இருக்கு. இங்கே பின்னாடி இருக்கிறது தான் மியூக்கஸ் செக்ரேட்டிங் லைனிங். இதில் தான் இந்த பேயஸ் பேட்ச் எம்பட் ஆகியிருக்கு. இந்த ஓவல் ஷேப் இருக்கிற இதுதான் பேயஸ் பேட்ச்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பேயஸ் பேட்ச் கண்டெயின் எ வெரைட்டி ஆஃப் இம்யூன் செல்ஸ். இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிறது தான் பேயஸ் பேட்ச். இதுக்குள்ள நிறைய செல்ஸ் இருக்கு. என்னென்னலாம் மேக்ரோஃபேஜஸ், டென்டடிக் செல்ஸ், டி செல்ஸ், பி செல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. எப்போ உள்ள நம்மளோட இன்டெஸ்டினுக்கு உள்ள ஏதாவது ஒரு ஆன்டிஜனோ மைக்ரோப்ஸோ என்டர் ஆகுதோ அப்போ தே ஆக்டிவேட் த பிளாஸ்மா செல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் இந்த ஆன்டிஜன் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிரும். மால்ட் அதாவது மியூக்கஸா அசோசியேட்டட் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அலிமெண்ட்ரி, ரெஸ்பிரேட்டரி அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ஸ்ல இருக்குது. நம்ம ஆல்ரெடி இன்னேட் இம்யூனிட்டியில பார்த்தோம். இந்த மியூக்கஸ்ல இந்த ஆன்டிஜன் பாஸ் ஆகி வரும்போது அதில் ஒட்டிக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மால்ட்ல எது அதிகமாக நிறைஞ்சிருக்குது அப்படின்னா டி அண்ட் பி செல்ஸ் as well as பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ். இதெல்லாம் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா டு என்கவுண்டர் த ஆன்டிஜன்ஸ் பாசிங் த்ரூ த மியூக்கசல் எபித்தீலியம். மியூக்கசல் எபித்தீலியம் மூலமா இந்த ஆன்டிஜன்ஸ் வரும்போது இந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை என்கவுண்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஐஜிஏ ஆன்டிபாடிஸ். ஐஜிஏ ஆன்டிபாடிஸும் இங்க அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் கால்ட் அதாவது கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. கட் அப்படின்னா இன்டெஸ்டின்ல இருக்கக்கூடியது. இது மால்ட் மாதிரியே தான். என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இன்டெஸ்டின்குள்ள நுழையும் போது, கட்டுக்குள்ள நுழையும் போது இட் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் இன்வேஷன் ஆஃப் த கட். கட்டுக்குள்ள நுழையாம அதை என்கவுண்டர் பண்ணி அதை கில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பால்ட் பார்த்தீங்கன்னா பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். இதுவும் மால்ட் மாதிரியே தான். இங்கே என்னென்னலாம் இருக்குது, டான்சில்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், லிம்ஃப் ஃபாலிகிள்ஸ் எல்லாமே இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரெஸ்பிரேட்டரி மியூக்கஸா. ரெஸ்பிரேட்டரியில் இருக்கிறதுனால தான் இதை வந்து பிராங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த நேசல் கேவிட்டிஸ் டு த லங்ஸ். நேசல் கேவிட்டிலேருந்து லங்ஸ் வரைக்கும் இது எக்ஸ்டென்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சிலியரி செல்ஸ் இருக்குது. இந்த சிலியரி செல்ஸ் இதில் வர்ற டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்டிஜன்ஸ் உள்ள நுழைஞ்சுது அப்படின்னா இங்கே இருக்கிற இம்யூன் இந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ் எல்லாம் அந்த ஆன்டிஜன்ஸை கில் பண்ணுது.
நெக்ஸ்ட் adenoids. Adenoids are glands located in the roof of the mouth. மவுத்தோட ரூஃப்ல இருக்குது. Behind the soft palate where the nose connects the throat. நோஸும் த்ரோட்டும் கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, இதை தான் adenoid அப்படின்னு சொல்றோம். It produce antibodies that help to fight infections. இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அது ஃபைட் பண்றதுக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் தைமஸ் மாதிரி அடலசன்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. It's time to check your answers. நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். The lymphoid organ which developed first in the animal species is thymus. thymus தான் பேபி 6th வீக்கா இருக்கும்போதே கெஸ்டேஷன் பீரியட்லயே அது டெவலப் ஆக தொடங்கிருது. பேபியோட 3 monthsல அது ஃபுல் ஷேப் அட்டன் பண்ணுது. நியூபார்ன் பேபில ஃபுல்லி க்ரோன் தைமஸாக இது என்ன செய்யுது, காணப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the biggest lymphoid organ is spleen. spleen தான் இருக்கிறதுல biggest lymphoid organ. எல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். The next one is lymph node. Lymph node is a small bean-shaped structure and is part of the body's immune system. பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டியா bean-shaped structure இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து lymph node அப்படின்னு சொல்றோம். It is part of the immune system. இதனுடைய function என்ன அப்படின்னா to encounter the antigen that enters the tissue spaces. டிஷ்யூல இது டைரக்டா லிங்க் ஆகி இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய ஆன்டிஜென்ஸை உடனே என்கவுண்டர் பண்றது அதனுடைய டியூட்டி. Hundreds of lymph nodes found throughout the body. பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 600 lymph nodes ஹியூமன் பாடியில இருக்குது அப்படிங்கிறாங்க. they are connected to one another by lymph vessels. lymph nodes ஒண்ணுக்கு ஒண்ணு lymph vessels மூலமாக கனெக்ட் ஆகி இருக்குது. lymph nodes filter and trap substances that they travel through the lymphatic fluid. இந்த lymphatic fluid வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு blood அப்படி அங்க ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுதோ பாடி ஃபுல்லா, அதே மாதிரி இந்த lymphatic fluid சர்க்குலேட் ஆகும்போது அது அங்க இருக்கிற ஆன்டிஜென்ஸை ஃபில்டர் பண்ணி ட்ராப் பண்ணுது. ஓகே, தே ஆர் பேக்ட் டைட்லி வித் ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ல ஃபுல்லா என்ன இருக்குது அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்குது, நேம்லி லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் அதிகமா இருக்குது. தென் வாட் டு யூ மீன் பை லிம்ஃப்? லிம்ஃப்னா என்ன அப்படின்னா இந்த லிம்ஃப் வெசல்ஸ்க்கு உள்ள போகிற அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம லிம்ஃப் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் a clear, transparent, colorless, mobile and extracellular fluid connective tissue. இது பாடியில ஃபுல்லாவே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த லிம்ஃப் சர்க்குலேட் ஆகும்போது they trapped the antigen by phagocytic cells, follicular and interdigitating dendritic cells. இதெல்லாமே அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட்ல இருக்கிறது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த டிஷ்யூஸ்ல இருக்கிற ஆன்டிஜனை ட்ராப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. lymph node has 3 zones. lymph node ஓட cross section பாத்தீங்கன்னா 3 zones நம்மளால பார்க்க முடியும். they are the cortex, இந்த பிஸ்கட் கலர்ல இருக்குது cortex, then blue பாத்தீங்கன்னா paracortex, அடுத்தது inner purple கலர்ல இருக்குது medulla அப்படின்னு சொல்றோம். இந்த outermost layer தான் cortex அப்படின்னு சொல்றோம். இந்த cortex நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட B shape மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இங்க வந்து B lymphocytes அதிகமா இருக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து bone marrow dependent area, அதனால it is rich populated with B lymphocytes, macrophages and follicular dendritic cells. then பாத்தீங்கன்னா paracortex இந்த blue கலர்ல இருக்கிறது beneath the cortex, rich populated by T lymphocytes. இந்த paracortexல ஃபுல்லா பாத்தீங்கன்னா T அதாவது தைமஸ் டிபெண்டன்ட் ஏரியா, அதனால இங்க T lymphocytes அதிகமாக இருக்கும். தென் த இன்னர்மோஸ்ட் ஜோன் த மெடுலா, இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது மெடுலா, which is sparsely populated by lymphocytes. lymphocytes கம்மியா இருக்கும், ஆனா அதுல பார்த்தீங்கன்னா many of them are plasma cells. plasma cells அப்படினாலே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் B lymphocytes தான். B lymphocytes தான் plasma cell ஆக்டிவேட் பண்ணி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ்லயும் மெடுலாலையும் B lymphocytes அதிகமா இருக்கும். இங்க paracortexல T lymphocytes அதிகமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. as the lymph enters, இந்த lymph vessels மூலமா lymph இங்க உள்ள enter ஆகும்போது lymph nodeக்குள்ள it slowly percolates through the cortex, paracortex and medulla வழியாக வரும்போது giving sufficient chance for the phagocytic cells and dendritic cells to trap the antigen brought by the lymph. lymphல இருக்கக்கூடிய ஆன்டிஜனை இந்த lymph nodesல இருக்கிற phagocytic cells, dendritic cells எல்லாமே trap பண்ணுது. the lymph leaving a node carries enriched antibodies. இந்த lymph இந்த நோட விட்டு வெளியில போகும்போது அதிகப்படியான ஆன்டிபாடிஸ், ஏன்னா இங்க இருக்கிற பிளாஸ்மா செல்ஸ் எல்லாமே அதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த ஆன்டிபாடிஸோட இது வெளியே செல்லுது.
சம்டைம்ஸ் விசிபிள் ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் அக்கர்ஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ் ஸ்வெல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டியூ டு ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இங்க இன்க்ரீஸ்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் உருவாகிறதுனால, அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அங்க லிம்போசைட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது அங்க ஸ்வெல்லன் நடக்குது. அப்போ இந்த ஸ்வெல்லன் லிம்ஃப் நோட்ஸ் மே சிக்னல் அண்ட் இன்ஃபெக்ஷன். அப்போ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்க பார்த்துக்கலாம். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நார்மல் லிம்ஃப் நோட். இங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதுனால இது ஸ்வெல் ஆகி பல்ஜ் ஆகி நமக்கு பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய லிம்ஃப் நோட்ஸ் பாடியில இருந்தா கூட மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் நடக்குது அப்படின்னா நெக், அண்டர் த சின், இந்த ஆர்ம்பிட்ஸ், கை இடுக்குகள்ல அண்ட் இந்த கிராயின், தொடை இடுக்குகள்ல எல்லாம் அதிகப்படியான வீக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Thank you students. In this video we have completed about lymphoid organs, primary and secondary lymphoid organs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பயோ கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.